ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏனி டெஸ்ட்டு 4ஓட வேர் டூ ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். எதுக்கு இவ்வளோ லேட்னா, கோயிலுக்கு போயிருந்தேனே ஏற்கனவே நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதனால தான் லேட்டு. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்ன போர்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். யூனிட் 3ல் டெல்லி சுல்தான், அதில் 7th 11th உள்ள 11th அரேபியர் மற்றும் துருக்கியர் வருகை அந்த லெசனும், 7th டெல்லி சுல்தான் தான் இருக்கும், அந்த லெசனும் 2 லெசனும் படிக்கணும். அப்புறம் தென்னிந்திய வரலாறில் விஜயநகர பாமினி அரசுகள் 7th 11th உள்ள விஜயநகர பாமினி அரசுகளும் படிக்கணும். தென்னிந்திய அரசுகள் 6th உள்ளது படிக்கணும். வேறு பிற்கால சோழர் மற்றும் பாண்டியரில் 7th 11th உள்ளது படிக்கணும். இது அவ்வளோத்தையும் முடித்தாதான் இந்த வாரம் டெஸ்ட் போர்ஷன் கவர் ஆகும். அதுக்கு பிறகு யூனிட் 4ல் பார்த்தோன்னா, அதாவது பாலிட்டியில் பார்த்தோன்னா, குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், இந்த டாபிக் கீழே உள்ளது படிக்கணும். ஸ்கூல் புக்கில் எதுலலாம் கவர் ஆகுனா, 6th உள்ள சமத்துவம் பெறுதல், 7th உள்ள சமத்துவம், 10th உள்ள இந்திய அரசியலமைப்பு, 12th உள்ள இந்திய அரசியலமைப்பு, 8th உள்ள குடிமக்களும் குடியுரிமையும், இந்த லெசன் அவ்வளோ கவர் ஆகுது. ஆனால் இதில் மட்டும் படித்தா போதாது, எக்ஸ்ட்ரா கொஞ்சமும் படிக்கணும். அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் தொடர்பான வழக்கு மற்றும் சட்டத்திருத்தம், இந்த தகவலாம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்கு. இதோட யூனிட் 4க்குள்ளே போர்ஷன் முடியும். இது ஓரளவு படிச்சிடலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா போர்ஷன் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் அழகு 3ல் என்னெல்லாம் படிக்கணும்னா, பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, ஜாக்ரஃபியில் உள்ள லெசன் படிக்கணும். இதில் ஒரு 3 லெசன் தான் வரும். 8th உள்ள வானிலை மற்றும் காலநிலை, 9th வளிமண்டலம், 10th இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரம் அப்படின்னு சொல்லி இந்த 3 லெசன் படித்தா இதோட போர்ஷன் கவர் ஆயிரும். இந்த 2 லெசன் படிக்கட்டாலும் 10th உள்ளதை கண்டிப்பாக படிச்சிருங்க. இவ்வளோ தான் இந்த வாரத்துக்குள்ள போர்ஷன். இதை நான் என்னென்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கோ நாளைக்கோ உள்ளேருந்து படித்து முடிக்கணும். முடிஞ்ச அளவு படிச்சுட்டு போய் டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா டெல்லி சுல்தான்லாம் படித்தாச்சு. விஜயநகர பாமினி அரசில் 11th மட்டும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. வேறு பிற்கால சோழர் பாண்டியர் இந்த லெசன் முடிச்சுட்டேன். அப்புறம் இதில் இந்த சமத்துவம் பெறுதல், சமத்துவம் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இதுவும் இந்த குடிமக்கள் இதுவும் படிக்க வேண்டிய மாதிரி எக்ஸ்ட்ரா புக்கில் உள்ளது கொஞ்சம் படிக்கணும். அதனால் ஓரளவு படிச்சிடலாம். இன்னும் ஜாக்ரஃபி தான் நான் தொடவே இல்லை. அதனால் ஜாக்ரஃபியில் உள்ள லெசன் கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியிருக்கு. படித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். நீங்களும் ஓரளவு இருந்தால் படிச்சுட்டு டெஸ்ட் எழுத போங்க. இனி அடுத்த டெஸ்ட்டுக்குள்ளெல்லாம் ப்ராப்பராக வேர் டு ஸ்டடி சனிக்கிழமையே அடுத்த டெஸ்ட்டு 5க்குள்ளது சனிக்கிழமை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.